ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த கையை எடுத்துக்கணும், எடுத்து இப்படி மடக்கிக்கணும். மடக்கி ஓரத்தில் மெல்லமாக ஒரு தையலை போடணும். அடுத்தது இதை கீறிக்கணும். கீறிக்கணும். கீறிட்டு இந்த இடத்துல இப்போ அடுத்தது கை தைச்சதுக்கப்புறம் டாட் போடணும். ஃப்ரண்ட் டாட்டு இப்படி எடுத்துக்கிறோம். அந்த அர்க்காதுக்கு நேரம் இப்படி மடிச்சுக்கிறோம். இந்த அர்க்காதுக்கு நேரம் இப்படி மடிக்கிறீங்க. மடித்து அப்படியே கீறிக்கிறீங்க. கீறிட்டு டாட்டை போடுறோங்க. அடுத்த டாட்டு அதே மாதிரி பிடிச்சி கீறிக்கிட்டு இந்த டாட்டை இப்படி ரெண்டையும் ஒன்றா வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்டு அடையாளத்துக்கு அப்படியே கீறிக்கிட்டு இப்போ இந்த மடிப்பு இங்கே விழுந்துருது. அது மேலே தைக்கிறீங்க. அவ்வளோதான். பூசா பழம் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போ டபுள் தையல் போட்டுக்கிறோம். அடுத்தது இந்த இடத்துல அப்படியே கீறிக்கிறோம். கீறி கொடுத்த தூரம் வரைக்கும் தைக்கிறோம். அப்படியே நிறுத்திக்கிறோம். அப்புறம் இப்படி எடுக்கிறோம். வச்சு கீறோம். கீறிட்டு இப்போ குதிரட ஆரம்பிக்கிறோம். குதிரட ஆரம்பித்து குதிரையட ஆரம்பிக்கணும். ஆரம்பித்து ஊசி அடையில முடிக்கணும். ஓரமாக முடிக்கணும். அப்படியே நிறுத்துறோம். அப்படியே திருப்பி இப்படி அடிக்கணும். அப்புறம் இப்படி வச்சு இப்படி கீறிக்கணும். கீறி பேக் பட்டி போடணும். புது பட்டி
டிப்புக்கு துணி இப்படி வைக்கிறோம். வச்சுட்டு அப்படியே வச்சு இப்படி மடிச்சிடணும். மடித்து பாருங்க, இதை வந்து இப்படி ஒரு மடைக்கிறோம் ஃபஸ்ட்டு கூட. அப்புறம் இந்த பீஸை உள்ளே வைக்கிறோம். சரிங்களா? இந்த இடத்துல வச்சுக்கணும். வச்சு இப்படி மடக்கிக்கிறோம். மடக்கி அப்புறம் அதுக்கு ரெண்டையும் ஒன்றா வச்சு வெட்டிக்கிறோம். பெல்ட்டுக்கு அடுத்தது ஃப்ரண்ட் பகுதி இதை எடுத்து இந்த இடத்துல வைக்கிறோம். இது எப்படி வைக்கிறோன்னா இப்படியும் போகக்கூடாது, இப்படியும் போகக்கூடாது. கரெக்டாக இப்படி இப்படி வச்சுக்கிறோம். ஒரு அடை அப்படியே தைக்கணும். அடுத்தது அதே மாதிரி அப்படியே குதிரை இடம் தைக்கிறோம். அதில் சின்ன டாட் போடுறோம். அது எதுக்கு போடுறோம்னா வளைஞ்சி கொடுக்கணும். ரெண்டு சமமாக பாருங்க. இங்கே தான் டிப்ஸு பார்த்தீங்களா? அது ஒரு மடக்கு மடக்கணும். அப்படி இந்த ஒரு மடக்கு மடக்குனா இந்த இடத்துல ஊர்படி கிழிஞ்சிடும். இப்போ அது கிளியாமல் இருக்கணும்னா இன்னொரு மடக்கு மடக்கணும். இன்னொரு மடக்கு இப்போ ஒரு மடக்கு இப்படி மடிக்கிறோம். மடக்குனா அது மொத்தம் கம்மியாக இருக்குது.
இப்போ அதில் கொக்கி போடும்போது உங்களுக்கு இது கிழிஞ்சு வரும். அதனால் நம்ம இன்னொரு மடக்கு மடக்கிக்கலாம். அப்போ உங்களுக்கு இது வந்து 3ஆக மாறும், 3 பீஸாக மாறும். அப்படியே வச்சு ஒரு டைம் மொத்தமாக ஆயிடும். உங்களுக்கு கொக்கி வந்து கிழியாது, கொஞ்சம் கிரீப்பாக இருக்கும். பாருங்கள், அப்படியே தைச்சிக்கிறோம். இந்த மாதிரி தைக்கும்போது உங்களுக்கு கொக்கிப்படி கிழிஞ்சு வராது. இந்த துணி வந்து கொக்கி மாதிரி நம்ம போடும்போது கிழிஞ்சிட்டு இந்த இது வந்துடும். இப்படி அப்படி கிழிஞ்சிச்சுன்னா துணி அது வேஸ்ட், நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது. அதனால நம்ம வேஸ்ட்டு தான். அதனால இந்த மாதிரி யூஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லாயிருக்கும், ரொம்ப நாளைக்கு இருக்கும் துணி. நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் தைக்க போகிற டெய்லர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி தைச்சி கொடுங்க அப்படின்னு கேளுங்க, அவங்க தைச்சி கொடுப்பாங்க. மீதி வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக வருதுன்னு இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நல்லா கொக்கி வலுவாக இருக்கும், கிளியர். அதே டைமில் 2 பக்கம் இப்படி எச்சிக்கிங் வராமல் நல்லா இருக்கும். சரி.